சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். சார் இப்போ தமிழக அரசியல் எப்படி போயிட்டுருக்கு உங்கள் பார்வையில்? இப்போதைக்கு ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கா இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது? இன்ட்ரெஸ்டிங்காக விஜய் தவிர்த்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அரசியல், தமிழக அரசியல்? இப்போ எல்லாமே ஒவ்வொன்றும் பேசிகிட்டு இருக்காங்களே, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா டைட்டில் நம்ம சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் டெல்லியிலே கைது செய்யப்பட போகிறார், மரண பயத்தில் விஜய், பிஜேபி சிறையில் அடைக்க போகுது விஜய, இப்படிலாம் ஒரு டைட்டில் போடுறாங்களே. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்புக்குள்ளே தான் இருக்கா இல்லை ஓகே இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதானே தவிர இது ஒன்றும் உண்மையாக இருக்கிற மாதிரி தெரில. அவர் வந்து போனது ஒரு என்கொயரிக்கு போயிருக்காரு, அதுவும் சாட்சி சொல்ல போயிருக்காரு. அதை வச்சுட்டு இவங்க இவ்வளோ பேர் கதை கட்டுறது நமக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்குது. ஆனால் டைட்டில்லாம் பார்த்தீங்களா, சிபிஐ கிடுக்கு பிடி கேள்வியில் சிக்கிய விஜய், கேள்விக்கு பதில் தெரியாமல் திருன்னு முழித்த விஜய், கைதாவாரா, இதெல்லாம் பார்க்கும்போது சிபிஐயில் உங்கள் ரிலேட்டிவ்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரியும் அப்படியே அங்கே நடக்கிறது இங்கே சொன்ன மாதிரியும் உங்கள் அப்படியே வெளியே சொல்கிற மாதிரி. இவங்களுக்குள்ள அங்கே ஸ்பை வச்சுருக்காங்க. நான் ஓ அதான் ஸ்பை வச்சுட்டு அவங்க இவங்களுக்கு சொல்கிறாங்க, எல்லாமே லைவில் பேசிகிட்டு இருக்காங்க. சேனல்லே பார்த்தீங்கன்னா இந்த மேலே பார்க்கும்போது சிபிஐ வந்து இவங்களுக்கு லைவில் சொல்கிறாங்க. அதில் எப்படி தெரிய வாய்ப்பு இருக்குது சார்? இந்த கேள்விகள் கூட சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கேள்வி கேட்டாங்க, விஜய் வந்து இதுக்கு பதில் அளிக்கலாம் சொல்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்குது? உள்ளே ஒரு ஆள் வச்சுருக்காங்க. பட் ஆனால் இதெல்லாம் வந்து தேவையில்லாத சர்ச்சைகள். அவரும் வெளியே வந்தால் இப்படி மக்கள் இது மாதிரி மக்கள் வந்து நார்மல் மக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது சில மக்கள் நம்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சார். கண்டிப்பாக நம்புவாங்க. என்ன நம்புவாங்க, இவங்கெல்லாம் முட்டாளுங்க, நம்மளெல்லாம் முட்டாளாக நினைக்கிறாங்கன்னு நம்புவாங்க, அவ்வளோதானே தவிர இதெல்லாம் பேசிட்டுலாம்னா இல்லை. இப்போ சிபிஐ விசாரணைங்கிறது அந்த ரூம்கள் நடக்கிற அந்த அதிகாரிகளுக்கும் விஜய்க்கு மட்டும் தான் தெரிய வாய்ப்பு இருக்குது. இது எப்படி வெளியே தெரிஞ்சு அங்கே நடக்கிறது உடனே இங்கே லைவில் அடித்து இங்கே இத்தனை கேள்வியெல்லாம் கேட்டாங்க, இந்த மாதிரிலாம் கேட்டாங்க, முட்டாளாக நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறது, இது இப்படி தான் நடக்கும். இது அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. இப்போ அடுத்தது கூட்டணி சார். இப்போது எந்தெந்த கட்சி எங்கெங்கே கூட்டணி இருக்குன்னு உங்கள் கணிப்பில் என்ன நினைக்கிறீங்க? எதுவுமே வந்து அன்பிரடிக்டபிள், அதாவது எதுவுமே எதிர்பாராதது நடக்கும். அதே நேரத்தில் வந்து எல்லோரும் காங்கிரஸும் தாவைக்கா சேர்ந்துருன்னு சொல்கிறாங்க, அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன ஆளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிய திருப்பியும் காங்கிரஸ் சேர்றதுக்கு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு பார்ட்டாக சேர்ந்துடும், பாதி பேர் விலகி இதில் சேர்ந்துருவாங்க. அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற நிலைமை. இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா தலைக்கு தலை பேசிகிட்டு இருக்காங்கல்ல, யார் என்ன பேசுகிறதும் இல்லை, எல்லாம் அது இவங்க ஒன்று சொல்லுவாங்க எல்லாம் மாறி மாறி சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது தான். எதையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அம்மா சொல்லுவேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இது இப்படி தான் போயிட்டுருக்கு. அது அப்படின்னா எப்படியோ ஒரு நாளைக்கு நாள் எல்லாம் வேலையை வந்துடும். 23 மிஸ்டர் மோடி வராருல்ல, பெரிய பாரத பரமாக வராரு. பிரதமர் வரும்போது உங்களுக்கு அந்த கூட்டணி முடிவாகும்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவங்களும் நான் சொல்லுவேன்னு சொல்லுவாங்க, டிஎம்கே. இதெல்லாம் இந்த மாதத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க. 31க்குள்ளே ஒரு ஷேப்புக்கு வந்துடும் நினைக்கிறேன். தாவைக்கு அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க யார் சேர்ந்துருக்காங்க சாரில், மீதி ஃபில்டர் பண்ணி அதை சேர்ப்பாங்க. இப்போது காங்கிரஸில் வந்து இப்போ ஒரு மீட்டிங் கூட ரீசெண்டாக அந்த காங்கிரஸ் நடந்துச்சு. அதில் வந்து கருத்து கணிப்பில் வந்து வெளியே வந்து தகவல் சில சேனல்ஸில் போட்ட நியூஸ் பார்த்திங்கன்னா பாதி தலைவர்கள் வந்து திமுகவுடைய கூட்டணி தொடரலாம் அப்படின்லாம் சொன்னதாக தகவல் வருது. தாவேக்கா சைடு போகணும், திமுகவே தொடரலாம் அப்படின்னு. ஏன்னா திமுகவோட வாக்கு வங்கி வந்து எல்லாத்துக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும் எவ்வளோ வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, எப்போ வாக்கு வங்கி எவ்வளோ தெரியும். இப்போ தாவேக்கா புதிய கட்சியினால் எப்படி நம்ம தேசிய கட்சி எப்படி கூட்டணி வைக்க முடியும் அவங்களோட, அந்த மாதிரி சில கருத்துக்கள் வருது. அது எப்படி கூட்டணி வச்சா அவங்களுக்கு லாபமாக அமையுமா காங்கிரஸுக்கு? இண்டிவிஜுவலாக லாபம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு. அதில் இருக்கிற ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு சில மெம்பர்ஸ்க்கு அது தனிப்பட்ட லாபம் இருக்க தவிர கட்சிக்கு லாபம் இருக்காது, தனிப்பட்ட கட்சிக்கு லாபம் இருக்காது, கண்டிப்பாக லாபம் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி காங்கிரஸை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது, ஒரு 20 எம்எல்ஏ இருக்காங்க. அவங்க வந்து அவங்க இண்டிவிஜுவல் லாபத்துக்கு தான் இருக்க தவிர யூஸ் ஆகுது தவிர கட்சிக்கு எதுவும் யூஸ் ஆகிற மாதிரி தெரியல. இது ஃப்யூச்சரில் வந்து இப்படியே போய்ட்டு இருந்துச்சுன்னா காங்கிரஸ் ஒன்றும் இல்லாத போயிடும், அப்படி தான் ஆகும். பட் இதுதான் கரெக்ட் டைம் அவங்க வெளியே வந்து ஏதாவது பேசுகிறதுக்கோ. ஒரு சிலர் பேசுகிறாங்கன்னா அவங்க பேசுறதுல நியாயம் இருக்குல்ல, இவ்வளோ வருஷம் இருந்தோம், நமக்கு எந்த ஒரு பவருமே இல்லை, வெளியே வந்தால் டிவி கூட சேர்ந்தால் ஓரளவுக்கு நமக்கு வேல்யூ இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது கரெக்டு தானே. சரி, ஒரு வேளை இவங்க வந்து இப்படியே டிவிக்கே வந்து எதுவுமே ஜெயிக்கலைன்னு அவங்க ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது. 30 எம்எல்ஏ 20 எம்எல்ஏன்றது
இன்னொரு 5 எம்எல்ஏ குறையலாம், இல்லை ஒரு 5 எம்எல்ஏ கூடலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு இது இருக்குது, என்னது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இவங்க எதுவுமே கிடையாது, இதெல்லாம் பேசக்கூடாதுன்ட்டாங்களே. எப்படி பேசுறது? இல்லை திமுகவில் சொல்கிறீங்களா? திமுகவில் தான் அவங்க இருக்கிற மினிஸ்டர். இல்லை அப்படி நீங்கள் நினைக்க விட அந்த கூட்டணியில் இருக்கிற சில பேர் இப்போ விசிகாவில் இருக்க அந்த இணை பொதுச் செயலாளர் நினைக்கிற அது ஒரு பேர் சிந்தனை செல்வனமா, அவளை என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்துலேயும் எங்களுடைய பங்கு இருக்குது, அதுலேயே ஆட்சியில் பங்கு மாதிரி தானே. எதில் பங்கு இருக்குது? திமுக கொண்டு வந்த திட்டங்கள், மக்களுக்கு கொடுத்த திட்டங்களில் எங்களுடைய பங்கு அதில் இருக்குது, நாங்கள் சொன்னது இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு அதில் ஆட்சியில் பங்கு மாதிரி தானே. அதை அப்படி பார்ப்போம். ஆட்சியில் பங்கா லாபத்தில் பங்கான்னு தெரில. அவங்க வந்து அந்த பங்குலாம் நமக்கு விவரமாக தெரியல. என்னை பொறுத்தவரையிலும் இப்படி இருக்கலாமோ, மக்கள் கொண்டு வந்த திட்டங்களில் இப்போ ஒரு திட்டம் பாலம் கட்டுற ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அது டெண்டர் கொடுத்தாங்கன்னா விசிகா கட்சிக்காரங்க யாராச்சும் தெரிஞ்சு கொடுப்பாங்களோ? இல்லை, அதுதானே அவர் சொல்கிறார் மீனிங். அதுதானே அவர் சொல்கிற மீனிங்கே எங்களுக்கு பங்கு கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இது மாதிரி மக்களுக்கு வேணும்னு நாங்கள் போய் சொல்லி அவங்க கூட்டணி கட்சிக்கு சொல்லி நிறைவேற்றின மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எதுவுமே அவர் செய்கிற தப்புக்கெல்லாம் ஒரு ஜாலராக போட்டுருந்தாங்கல்ல, எதுவும் இவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க பண்ணுறது தப்பு இல்லாமல் இவங்க வந்து பேசாமல் இருந்திருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இன்டெரக்டாக அவங்களுக்கு ஏதோ பெனிஃபிட் இருக்குது, அதனால தான் அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. அது எப்படி சார் செய்கிற தப்புக்கு எப்படி ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்துட்டு அது எப்படி சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா அடுத்த எலெக்ஷன் சீட்டு இப்போது நீ நான் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுங்க. இப்போ நான் ஒரு தப்பு பண்ணால் நீ சொல்லணும்ல. ஆமாம், அதான் உண்மையான நண்பன்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ நீ தப்புனா சரிப்பா நல்லது. இப்போ இருக்கிற நண்பர்கள் யாரும் அப்படி சொல்கிறது கிடையாது. தப்புன்னு தான் சில பேர் தான் சொல்கிறது ஆள் இருக்குது, கேட்குறதுக்கு ஆள் வேணும்ல. இப்போ அங்கே சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, கேட்குறதும் இல்லை. அப்போ எப்படி ஆகும்? அப்படி தான் நடந்துட்டு போயிட்டுருக்கு. இவங்க என்ன செஞ்சாலும் வாயை திறக்கிறது இல்லை கூட்டணி கட்சிகள். அதே போல் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் என்னாச்சு, நம்ம சேஃபாக இருப்போமா, அதை எப்படி போனான்னா நாடு எப்படி போனான்னா எது கெடுக்கட்டான்னா நம்ம கரெக்டாக இருக்கோம், நமக்கு எம்எல்ஏ கிடைச்சா போகிறோம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு போஸ்ட்டு கொடுத்தா போகிறோம், நம்மளுக்கு எதாவது பெனிஃபிட் கிடைச்சா போகிறோம். இவ்வளோதானே தவிர இவங்க நாட்டுக்கு நல்லது எதாவது பண்ணியிருக்காங்களா, பண்ணுறாங்களா, பண்ணுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது. இது பொறுத்தவரையிலும் எல்லாமே சுயநலம் தான், பொது நலம் கிடையாது. இவங்கெல்லாம் பொது நலத்துக்கு வந்ததாக சொல்லிக்கிட்டு அவங்கவுங்க சுயநலத்துக்கு தான் மெயினாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் என்னோடய கருத்து. ஓகே, இப்போது திமுகவில் வந்து இவ்வளோ தவறுகள் செய்தாங்க நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ வந்து மக்கள் அதிமுகவில் இருக்கும்போது சில தவறுகள் செய்கிறத நான் சொல்லலை, பொதுமக்கள் சொல்கிறாங்க. பொதுமக்கள் எல்லாருமே சொல்கிறது என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு போங்க, இதில் என்ன இருக்குது? இல்லை அதாவது இங்கே ப்ரூஃபை வந்து மக்கள் தான் சொல்கிறாங்கல்ல, அனுபவிக்கிறவங்க சொல்கிறாங்கல்ல. நான் ஒன்று அடித்தா எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல நீ தானே சொல்கிற. அப்போது நீ சொல்லும்போது மக்களுக்கு வலிக்குது, அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் மக்களுக்கு வலிக்கிறதுனால வெளியே சொல்கிறாங்க. தனிநபராக நீங்கள் இந்த ஆட்சியில் நீங்கள் எதுவும் பாதிக்கப்படலையா? இல்லை, அதாவது எப்படின்னு சொன்னால் நான் அந்த அளவுக்கு இங்கே கனெக்டிவிட்டியாக இப்போ வந்து நான் அரசியல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேனே தவிர ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயமும் கிடையாது. நான் பாதிக்கப்பட்டாலும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் அது நான் சமாளிச்சுக்குவேன். ஆனால் பாதி பேர் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் லஞ்சம் கொடுத்தெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களை எல்லாரும் கொடுக்க இது லஞ்சம் கொடுக்காது எதுவுமே நடக்காதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க. நானும் கொடுத்துருக்கேன். எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஒரு சர்டிஃபிகேட் வாங்கும்போது கொடுத்துருப்பாங்க. யாரும் கொடுக்காம எதுவுமே நடக்காது. ஆனால் அதெல்லாம் என்னெல்லாம் அவ்வளோ பெரிய அளவு பாதிக்கலை. என்னை விட ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க பார்த்தீங்க, அவங்க வந்து காசு கொடுத்தா தான் நடக்கணும் போது இப்போ நான் தான் எனக்கு கொடுக்கறதுக்கு முடியுது, ஒரு சில விஷயங்கள் செஞ்சுக்க முடியும். அவங்களால கொடுக்கவும் முடியாது, வேலையே நடக்காது, நட்டோடு நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? உதாரணத்துக்கு இந்த செவிலியர் போராட்டம் அதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? ஒன்றுமே இல்லை. அப்போ சார் திமுக ஆட்சியில் இதை கேட்கணுங்க சார், எவ்வளோ தவறுகள் நடந்திருக்கு, மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து லிஸ்ட் எடுத்தோன்னே எல்லா அரசு அதிகாரி டிபார்ட்மெண்ட்டும் இப்போ போராட்டம் எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க. இப்போ நாளைக்கு வந்து சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, ஒரு சம்பளம் சம்மந்தமாக தான் போராட்டம். போக்குவரத்து துறை பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஜாக்டோ ஜியோ ஆசிரியர்கள் சங்கம் பண்ணியிருக்காங்க, துப்புரவு பணியாளர்கள், செவிலியர்கள் எல்லாமே இப்படி பண்ணிட்டாங்களே. இது வந்து இந்த இது தேர்தலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா அந்த வாக்கில் வந்து? அதாவது நம்ம மக்கள் மறந்துடுறாங்க ஒரு தவறை வந்து இப்போ நடந்துச்சுன்னா அடுத்த பிரச்சனைக்கு போயிடறாங்க. இப்போ யார் இருந்த சார் அதை மறந்துடுறாங்க. நேற்று நீங்கள் ஒரு நியூஸ் போட்டீங்க, இன்றைக்கி வந்துச்சுல வேறு நியூஸ், அப்போ நீங்களும் மறந்துடுவீங்க, அவங்களும் மறந்துடுவாங்க. அதெல்லாம் அது வேறு. பட்னா இந்த மாதிரி போராட்டங்கள் விஷயம் எல்லா ஊர்லேயும் நான் வந்து எல்லா ஊரும் போயிருக்கேன், நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன். அப்படி போனாலும் ஒரு சில கண்ட்ரியில் இருக்குது, அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்களே தவிர அன்னையோட முடிஞ்சிடும். அது வந்து அவங்க டெஃபினட்டாக கூப்பிட்டு பேசுவாங்க, ஏதோ ஒரு சால்வ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நடந்துடும், ஏதாவது ஒன்று நடக்கும். இல்லை அதுக்கு என்ன சொல்யூஷன், இது முடியும் முடியாது, தற்போதைக்கு என்ன சொல்யூஷன், அதுக்கு என்ன முடியும் இது முடியாதுன்னு டைரெக்டாக சொல்லிடுவாங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க.
எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 33 வருஷமாக சிங்கப்பூரில் இருக்கேன். ஒரு நாள் கூட கரண்ட் போனது கிடையாது. ஒரு நாள் கூட ½ அன் ஹவர் கூட ஒரு செகண்ட் கூட கரண்ட் போனதில்லை. இங்கே ஒரு நாள் கூட கரண்ட்டு கட் ஆகாமல் இருந்ததில்லை. அது வேறு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு போராட்டமும் நான் பார்த்ததில்லை. ஒரே ஒரு போராட்டம் கூட நீங்கள் சொல்லுங்க. இப்போ அப்படியே கிட்ட எடுத்துக்கலாம், ஆப்போசிட்டாக அப்படி எடுத்துக்கலாம். என்ன காரணம்? அங்கே இருக்க அரசு அதிகாரியோட மக்கள் மீது வச்சிருக்கிறது கூட சொல்லுங்கள். அரசு நல்லா இருக்கு. அரசு வந்து மக்களுக்கு என்ன வேணுன்றது செய்யுது, புரியுதுங்களா? அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இதோ உடனே நிவர்த்தி பண்ணுறாங்க. இல்லை ஒரு பப்ளிக்கில் கேட்டு ஏதோ ஒன்று சால்வ் பண்ணிடுறாங்க. இந்த அளவுக்கு லெவலுக்கு கொண்டு போகல, புரியுதுங்களா? அதனால் என்ன, அங்கே நிம்மதியாக இருக்காங்க ஜனங்கள். நம்ம அதிகாரிகள், நீங்கள் தான் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்களா, நம்ம அதிகாரிகள் வந்து ஸ்கூலுக்கு வந்து முடிச்சதுக்கப்புறம் போராட்டத்தை பண்ணுங்க. அவர் சொன்னார்ல, மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் சொன்னார்ல, என்ன சொன்னார்? போராட்டம்லாம் பண்ணுங்க வாத்தியாருங்க, ஒன்று டீச்சர்ஸு, ஆனால் ஒன்று முதல்ல கிளாஸ் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து பண்ணிங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு நல்ல அமைச்சர் இங்கே, நல்ல ஐடியா அது. அது எஜுகேஷன் மினிஸ்டர் அவருக்கு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது நல்ல விஷயந்தான். அவர் பொறுத்தவரைக்கும் ஒரு கரெக்டு தான். பட்டம் பாதிக்கப்பட்ட வாத்தியார் விஷம் குடிச்சு செத்துட்டான். ஆமாம். அதை பற்றி என்னாச்சு? அந்த ஆள் போனார், இன்னொரு வாத்தியார் இருக்கு. ஏன் இப்போ அதை பற்றி கூவத்தில் உள்ள விழுந்து போராட்டம் பண்ணுறாங்க, கூவத்தில். ஆமாம். இப்போ எல்லாம் மீடியா அதெல்லாம் மறந்துட்டு ஜனநாயகன் வருமா, நாளைக்கு கேஸ் என்ன ஆகும், இப்படி தான் பேசுவாங்களே. விஜய் கைது செய்யப்படுவாரா, இதுதான் நடக்குமே தவிர, வாத்தியார் ஒருத்தன் உண்ணாவிரதம் இருந்து விஷம் குடிச்சு இறந்துட்டார். அவரை பற்றி அவ்வளோ அன்னையோடு முடிஞ்சு போச்சு. மறுநாள் எடுத்தாச்சு, பால் ஊற்றியாச்சு, கதை முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ். இவங்க போய் சமாதானம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், வேலை முடிச்சு. அடுத்த வேலைக்கு போயாச்சு, நம்மளும் போயாச்சு, அவங்களும் போயாச்சு, எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். அந்த வாத்தியார் யார்? அவங்க ஃபேமிலி என்ன ஆகும்? அன்னையோடு அது முடிஞ்சிச்சு. அப்படி தான் இருக்கும். அது வேறு ஆப்ஷன்ஸ் இல்லையா நமக்கு? இப்போது அதிமுக ஆட்சி நம்ம எடுத்துக்கிட்டால் எப்போவும் சில போராட்டங்கள் அப்போது இருந்துச்சு. இந்த ஜாக்டோ ஜியோலாம் அப்போல்லாம் பண்ணாங்க, ஒரு சிலது பண்ணாங்க. அதில் பெருசாக அதிமுகவோட நெகட்டிவ்னு வந்து தான் பொள்ளாச்சி இஷ்யூ தான் எனக்கு தெரிஞ்சு பெருசாக அமைஞ்சது. இப்போது திமுகவில் இவ்வளோ வருது அப்படின்னா, அதிமுகவில் பண்ணது பெரிய போராட்டங்கன்னா பொள்ளாச்சி, இந்த தூத்துக்குடி, எல்லா ஆட்சியிலையும் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக எப்பயும் இல்லை. அது ஒன்று. இதை விட மோசமாக ஒன்று நடந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்காலேன்னு தெரில, விவசாயிகள் போராட்டம்னு சொல்லிட்டு டெல்லியிலே நடந்துச்சு. ஆமாம், கணக்கே இல்லை. எங்கே எவ்வளோ நாள்னு பாதி நாள் நியூஸே போராட்டம் நடந்துச்சு. அந்த நியூஸ் யாருமே கவர் பண்ணவும் இல்லை. அப்படியே கவர் பண்ணாலும் எவ்வளோ மாதக்கணக்கில் நடந்துச்சு. ஆமாம். எங்கே? டெல்லியில். ஐயா பிரதமர் தான் இருக்கார், மோடி இருக்கார், உள்துறை அமித்ஷா இருக்காங்க. யார் என்ன பண்ணாங்க? எப்படியோ பஞ்சாப்லேருந்து எவ்வளோ பேர் விவசாயிங்க அடிபட்டாங்க, அதில் எவ்வளோ பேர் உயிர் பலியாச்சு. எலியை சாப்பிட்டு இது பண்ணாங்க, நிர்வாணம், அது நிறைய பண்ணிட்டாங்க, எல்லா விஷயம் பண்ணாங்க. என்னாச்சு? அது ஏதோ பூசி போய் அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதானே தவிர எதுக்கும் ஒரு சால்வேஷன் கிடையாது. ஒரு தீர்வுன்றது இவங்க வரவே இல்லை, வரவும் வராது. அங்கே அவ்வளோ பெருசு பண்ணாங்கன்னா நம்மளால் லெவலில் இவங்க பண்ணுறாங்க. அதனால் தவிர யாரும் விதிவிலக்கு இல்லை. விவசாயிகள் போராட்டம் அவங்க டெல்லியில் நடந்தபோது இவங்க என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை. அதே போல் தான் இந்த 5 விதம், ஒரு 5 விதமான போராட்டம், வெரைட்டிஸு. ஆமாம். எல்லாத்துக்கும் ஒரு சால்வும் கிடையாது. இந்த மாதிரி தான் நடக்கும். இது வந்து நாடு வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்யூஷனே தெரில. இதே நிலைமை நீடித்து திருப்பி திமுக ஆட்சி அடுத்த வருஷம் வந்தால் எப்படி இருக்கும் சார்? அவர் கனவு காணுங்கன்னு சொல்கிறார். இல்லை 200 வெல்லுவோம், 230 நம்ம தான் அதெல்லாம் வந்துட்டோம். அதுக்கு முன்னே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்கிறது கனவு காலங்கள். அப்துல் கலாம் மாதிரி பகல் கனவு. அது பகல் கனவு கூட இவர் சொன்னது. என்ன கனவு இருக்குது சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது, அதுதான் எங்கள் கனவு. ஏன்னா வந்து இல்லை சார், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே, உலகம் உங்கள் கையில் இப்போலாம் லேப்டாப்லாம் கொடுக்குறாருல, இப்போ தமிழ்நாடு அவங்க கையில் இருக்குது. இப்போ அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? உலகம் உங்கள் கையில் அப்படின்றாங்க. எல்லாம் கனவு காணிட்டுருக்காங்க. இவர் எப்போ போவார்னு கனவு காணிட்டுருக்காங்க. அதுதான் செயல்பாடு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த லேப்டாப் கொடுத்து யாருக்கு பிரயோஜனம்? தன் கையை எடுத்து கண்ணில் குத்திக்கிட்ட மாதிரி தான். அந்த லேப்டாப்பில் என்ன பண்ணிட்டாங்க? அதே ஒரு டெஸ்ட் வச்சாங்க தெரியுமா? அந்த ஃபோட்டோ அரைச்சி அந்த வாரண்டி கிடையாது, மேலே இருக்க ஸ்டாலின் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சா அந்த லேப்டாப் 1 இயர் வாரண்டியெல்லாம் கொடுப்பாங்களே, அது எதுவுமே கிடைக்காது அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் கதை தான். அது வந்து ஆக்சுவலாக அந்த கம்பெனி தான் வாரண்டி கொடுக்கும். இவர் ஒன்றும் இவங்களுக்கே வாரண்டி கிடையாது, 1 வருஷம் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அது வேட்டர் மேரு. ஆமாம், கமெண்ட்டில் போட்டுதாங்க, உங்களுக்கே வாரண்டி இல்லையாடா, நீ கொடுத்தது வாங்கியாச்சு, ஓட்டியாச்சு விஜய் படத்தை, அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. இப்போ நீ என்ன இனிமேல் வாரண்டி கொடுக்குது, கேரண்டி கொடுக்குது, எல்லாம் முடிஞ்சிச்சு. அவன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்த அது ரீல்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா? அதில் தான் விஜய் ஃபோட்டோஸ், விஜய் சாங்ஸ் போட்டு. இது தேவையே இல்லை. இப்போ இந்த நேரத்தில் நீ கொடுத்துருந்தா ஆரம்பத்தில் கொடுத்துருக்கணும். ஆமாம். இப்போ அதுவும் கொடுத்தது கெட்ட பேர் என்ன
அதாவது ஒரு விஷயம் செஞ்சு கெட்ட பேர் வாங்குற கவர்மெண்ட் இதுதான். இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் கொடுக்கல, +2 கொடுக்கல. இப்போ கொடுத்தது என்ன அர்த்தம்? நீ உனக்கு ஓட்டு வரும், இவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்கிறதுனால தான் கொடுத்த அப்படின்னு தான் எல்லாரும் பேசுகிறாங்க. அது உண்மை தானே ஆச்சு கடைசியில். உண்மைதான். அப்புறம் என்ன இருக்குது? இப்போ அவன் என்ன பண்ணுறான்? இதை வாங்கிட்டு அவனுக்கு ஓட்டு போடுறான். இந்த பொங்கல் பரிசு லேடிஸ் பார்த்தீங்களா, பொங்கலுக்கு கூட நீங்கள் பணம் கொடுங்க, கரும்பு கொடுங்க, எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான் அப்படி அந்த ரீல்ஸ் நீங்கள் ஃபேஸ்புக் பார்த்துருப்பீங்க. டிஎம்கே மீட்டிங்லேயே ஆமாம் கத்திருக்காங்க, டிவிகேன்னு அந்த ஜல்லிக்கட்டுலேயும் பார்த்தீங்கன்னா மாடு போடும்போது பார்த்தீங்கன்னா அமைச்சர் பரிசு எங்களுக்கு வேண்டாம்னு அவங்க பேரில் எங்களுக்கு பரிசுலாம் வேண்டாம், டிவிக்கேன்னு கொடியை காட்டிட்டு அவங்க பேரில் போகிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இருக்காங்க, எதிர்ப்பு அந்த அளவுக்கு இருக்குது. நீ கனவு காண என்னத்தை காணுற? இந்த எதிர்ப்புக்கு வந்து ஒரு விதமாக எப்படி பார்க்கலாமா சார்? திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, எங்கே பார்த்தா கொலை, கொள்ளை, கஞ்சா, அப்புறம் திருட்டு, இந்த மாதிரி நடக்குது இல்லை, இதுதான் காரணமாக இருக்குமா உங்களுக்கு மேலே? எதுக்கு? அதுவும் காரணம் தான். மக்களுக்கு நல்லது பண்ணல, திட்டங்கள் கொண்டு வரல இருந்தாலும் இந்த திட்டங்களை விட்டுட்டு இங்கே சட்ட ஒழுங்கு அது வேறு விஷயங்க. நீ கெடுதல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, நீ நல்லது கூட பண்ணாத இரு, திட்டங்கள் பண்ணாதன்னு சொல்கிறாங்கல்ல, அதுன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னது, இவங்களுக்கெல்லாம் கஞ்சான்றது ஈஸியாக போச்சு, ரொம்ப ஈஸியாக. அது உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் படிச்சிங்களான்னு தெரியல. அதாவது குஜராத்திலேருந்து 1700 கிலோ இதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது கஞ்சா. இதில் மாம்பழத்தில் வெட்டி நடுவில் வச்சு கஞ்சா வந்து டிரான்சிட் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போகுது. பிடிச்சிட்டாங்க. ஒரு ஹப்பாக இருக்குது தமிழ்நாடு, ஒரு ஹப்பா, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போர்ட் ஹப்பு. அதுவும் அங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்து அங்கே போதான். இதை பிடிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க. அது எப்படி பிடிச்சாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். பிடிச்சிட்டாங்க. இதோ இன்ஃபர்மேஷன் வந்து இது தகவல் வந்து பிடிச்சிட்டாங்க. சரி, இதே வந்து முடிச்சாச்சு கதை. அங்கே பிடிச்சாச்சு. அந்த கஞ்சா என்னாச்சோ இனிமேல் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவன் பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணுறது 1 மாதம் கழித்து ரிலீஸ் ஆயிடுவான் பெயிலில். ஆமாம். திருப்பி அவர் அங்கேருந்து போவார், அங்கேருந்து எடுப்பார், இங்கே போகும். அடுத்த வாட்டி மாட்ட மாட்டார். தெரிஞ்சிடும் எப்படி மாட்டணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் அடுத்த வாட்டி பிளான் பண்ணிக்குவாங்க. இதே விஷயம் உங்களுக்கு சொன்னா தெரில, கடந்த 30ஆம் தேதி டிசம்பர் 30 ஒரு குரூப் பிடிச்சாங்க எங்கே சிங்கப்பூரில். மலேசியா டு சிங்கப்பூர் பார்டரில் பிடிச்சாங்க. பிடிச்ச உடனே என்னாச்சு, அவனுக்கு கிளியராக முதலே அவருக்கு தெரியும் நமக்கு இது பிடிச்சோம், தெரிஞ்சே அவன் தூக்கு தண்டனை தெரிஞ்சே கொண்டு வந்திருக்கான். அவனுக்கு கிளியராக அவனுக்கு தூக்கு தான்ப்பா, சீக்கிரம் முடிச்சிடுவாங்க அவங்க கதைன்னு சொல்லிவிட்டு கிளியராக அவனுக்கு அங்கேயே சொல்லிட்டாங்க. 1700 கிராம் 1 கிலோ 700 கிராம். அது வந்து அங்கே வந்து 10 கிராம் மேலே போனால் ஏதோ ஒரு கவுண்ட் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஏற்ற மாதிரி தண்டனை ஸ்ட்ரைட்டாக தூக்கு தான், வேறு தண்டனை கொஞ்சம் தூக்கு. கொஞ்சம்னா ஒரு கிராம் இல்லை, அதுக்கு தனியாக இருக்குது. அது 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி. இது வந்து ஸ்ட்ரைட்டாக தூக்கு தான். உனக்கு ஒன்றும் வேறு ஆப்ஷனே கிடையாது. பிடிச்சது ஓகேவா, பிடிச்சாங்க. அது மாதிரி ஜாமீன் இந்த மாதிரி வக்கீலை வச்சு அந்த இதெல்லாம் அன்வைலபிள் தான். அந்த மேட்டரே கிடையாது. நீ கஞ்சா பிடிச்சா அதுவும் ரெட் ஹேண்டடாக பிடிச்சிருக்காங்க. அவர் ஸ்ட்ரெயிட்டாக நேராக தூக்கு தான். அது வந்து கோர்ட்டில் அவன் போய் டிஃபெண்ட் பண்ணலாம், வாதாடலாம், வக்கீல் வைக்கலாம், நான் செய்யலை, அவங்களோட ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் பண்ணலாம். ஆனால் அவருக்கு தெரியும் அவர் தான் தப்பு பண்ணாருன்னு. இதில் வந்து அனாவசியம் போட்டு இழுக்கிற வேலையெல்லாம் கிடையாது. இப்போ உன் கதை தான் வந்த, நீ இருந்து வெளியே வந்து என்ன பண்ண போகிற, நீ போய்டுன்னு சொல்லி உடனே அமைச்சிருவாங்க. அப்போது ஒரு ஆளுக்கு அதாவது கஞ்சாயில் போதைப் பொருள் எடுத்தால் தூக்கு தண்டனை தெரிஞ்சே ஒருத்தர் எடுத்துன்னு வராங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் பிடிப்படுறாங்க. வருஷத்துக்கு 10-20 கேஸ் வருதுன்னு வச்சுக்க, 10-20 தூக்கும் போடுறாங்க. ஆனால் அது இல்லவே இல்லைன்னு வச்சுங்க, தண்டனையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அவ்வளோதான், ஈஸியாக போகும். அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு.